எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இது ஹாப்பி லைஃப் தனம். நான் உங்கள் தனம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லா பெண்களுக்கும் சீக்கிரமே தாய்மை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அபார்ஷன் ஆயிருக்கும். ஸோ அந்த அபார்ஷன் ஆனதுக்கப்புறம் எப்போ அடுத்த குழந்தைக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு அக்கா நாங்கள் டாக்டர் கிட்ட போனோம், ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லி பேபி அபார்ட் பண்ணிட்டாங்க, பேபி இன்னும் க்ரோத் சரியாக இல்லைன்னு அபார்ட் பண்ணிட்டாங்க, பேபியோட டெவலப்மெண்ட் சரியாக இல்லை, அந்த பேபி வளர்ந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அபார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய நம்ம விஷயம் கேட்டிருப்போம். அதே மாதிரி நிறைய பேருக்கு பேபி டியூப்லேயே இருந்ததுனால பேபி அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க இம்மிடியேட்டாக அப்படின்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி அபார்ஷன் ஆகிட்டு அப்படின்னா அடுத்து நீங்கள் எப்பொழுது உங்களோட குழந்தைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கருச்சிதைவு அபார்ஷன் ஒரு பொண்ணோட உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுத்த போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுது இந்த பெண்ணாக பிறந்ததில் நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வரும், நம்ம எப்போ கர்ப்பம் தரிப்போம் அப்படிங்க தான் எல்லாரும் ஒரு பல கனவுகளோட நம்ம திருமண வாழ்க்கைக்குள்ளேயே நடந்து வருவோம். இந்த கரு சிதைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதோட வலி ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆண்களுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அது நம்ம கருவை தாயாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த நிமிஷம் சுக்குநூறாக உடஞ்சிடுச்சுன்னா அதோட பெண்ணோட வலி யாராலையும் விவரித்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்மளோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம ரொம்ப நொறுங்கி போவோம். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில காலங்கள் ஆகும். இந்த மாதிரி ஏற்படும் போது நீங்கள் அடுத்த குழந்தைக்கு எப்போது ட்ரை பண்ணலாம், எப்போ நீங்கள் உடலுறவு வைத்து கொண்டு உங்களை கணவனுடன் நீங்கள் எப்போ அடுத்த பேபிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப உங்களையே போட்டு கஷ்டப்படுத்தி உங்களையே தாழ்த்திக்காதீங்க. எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இந்த மாதிரியான சோதனையை கொடுத்தாரு இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நம்மளோட குழந்தை நம்மளுக்கு அபார்ஷன் ஆகுது அப்படின்னா கடவுளோட அனுமதி இல்லாமல் நடக்காது அப்படின்னு நீங்கள் நம்புங்க. இந்த குழந்தையால் நல்லபடியாக சர்வே ஆக முடியாது, இந்த குழந்தைக்கு உலகத்துக்கு இது நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தை வேண்டான்னு கடவுள் முடிவு பண்ணியிருக்கலாம். அப்படி நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்களும் உங்கள் கணவரும் எப்போ அடுத்த பேபிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு பெண்ணுக்கு அபார்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட பீரியட் ரெகுலராக வரணும். இப்போ அபார்ஷன் பண்ணி ஒரு 4-5 வாரங்களுக்கு அப்புறம் அவங்களோட பீரியட் ரெகுலராக வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணு ஒரு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெண்ணோட உடம்புல ஹார்மோனோட அளவு இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். அந்த கருச்சிதைவுக்கு அப்புறம் அவங்க மீண்டும் கரு தரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா 1 மந்த்தாவது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட பீரியட் அபார்ஷன் பண்ணதுக்கப்புறம் அகெயின் திரும்ப உங்களுக்கு அந்த பீரியட் நார்மல் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அது மாதிரி கணவனும் மனைவியும் மன ரீதியாக ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க, எதிர்பாராத விதமாக இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட மனமும் இதிலிருந்து ரிலாக்ஸாக நீங்கள் வெளியில் வரணும். நம்மளுக்கு கண்டிப்பாக கடவுள் நல்லபடியாக அடுத்த குழந்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ உங்களோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் அடுத்த குழந்தைக்கு ஸ்ட்ராங்காக தயாராகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு பீரியட் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் குழந்தை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் 1லேருந்து 3வது மாதத்துக்குள்ளே ஒருத்தவங்களுக்கு பேபி அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெண்ணோட பிறப்புறுப்பில் ரத்தப்போக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வலி அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே, அதாவது ஆரம்ப கால கர்ப்பகட்டத்திலேயே உங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 3 வாரங்களுக்கு அப்புறம் உடலுறவில் நீங்கள் ஈடுபடலாம். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த பெண்ணோட மன ரீதியும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும், உடலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க நடக்கலையே அப்படிங்கிறதுனால ரொம்ப சோர்வடைஞ்சிருப்பாங்க. அதனால் ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் உடலுறவில் ஈடுபடலாம். அப்புறம் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா
4வது மாதம், 5வது மாதம், 6வது மாதம், இல்லை 7, 8, 9வது மாதத்தில் கூட வயிற்றுலேயே இருந்து குழந்தை வந்து இறந்துடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட நீங்கள் வந்து ரொம்ப அவங்க வந்து மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போ அந்த டைமில் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் அந்த கணவன் வந்து ஒரு பெண்ணுக்கு துணையாக இருந்து, நீ கவலைப்படாத, அடுத்து நம்ம பார்த்துக்கலாம், நான் உன் கூட இருக்கேன், என்ன நடந்தாலும் நான் உன்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து அவங்கள நல்லா ரெஸ்ட் எடு. ஒரு 2 மாத காலங்கள் கூட ஆகட்டும், நல்லா ரெஸ்ட் எடு, நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடு, நான் உனக்கு இருக்கேன், கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்த குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்திகிட்டே இருக்கணும். நீ ஒன்னால தான், நீ இது பண்ண அது பண்ணின, அதனால தான் இந்த குழந்தை தங்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை எப்போதும் நீங்கள் காயப்படுத்திகிட்டே இருக்காதீங்க. அந்த பெண்ணுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதில் உங்களோட பங்கும் தான் இருக்குது. அந்த பெண்ணுக்கு ஏதோ விதத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கருச்சிதைவு ஆகுது அப்படின்னா அதோட பொறுப்பு அந்த கணவனுக்கும் பெண்ணுக்கும் தான். கடவுள் வந்து கொடுத்த வரம் வந்து அந்த குழந்தை. ஸோ கடவுள் வந்து அதை எடுத்துக்கிட்டாரு. அப்போ இதை விட நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தை நம்மளுக்கு கடவுள் தருவார், நீ நம்பிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து நீங்கள் ஊக்கப்படுத்துறது ரொம்ப நல்லது. உங்கள் மனைவி வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப சோர்வடைஞ்சிருப்பாங்க. அவங்களோட ஹார்மோன்ஸ் அவங்க உடம்புல தூண்டக்கூடிய அந்த உணர்ச்சிகள் எல்லாம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஸோ ரொம்ப அழுவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப கத்துவாங்க, கோவப்படுவாங்க. அதையெல்லாம் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அப்படி நீங்கள் அவங்கள பொறுமையாக பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் அவங்க அடுத்த குழந்தைக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரெடி ஆவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து உங்களுடைய மனைவிக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு உனக்கு உடம்பு வலிக்குதா, உனக்கு அங்கே வலிக்குதாம்மா, இங்கே வலிக்குதா, நான் உனக்கு வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடட்டுமா, உனக்கு முதுகு அமுக்கி விடட்டுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல் கேர் கொடுத்து நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டாலே அவங்க வந்து சீக்கிரமாக அதிலிருந்து விடுபட்டு வெளியில் வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் அதிகமாக அந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டே இருப்பாங்க. ஸோ நல்ல உணவுகளை வந்து வாங்கி கொடுங்க, நல்ல புரதச்சத்தான உணவுகளையும் வாங்கி கொடுங்க. அதோட முக்கியமானது அவங்கள அந்த விஷயத்தை திங்க் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதை விடு, வேறு ஏதாவது நம்ம பேசலாம், நம்ம சந்தோஷமாக அங்கே போகலாம், இங்கே போகலாம், வேறு உனக்கு என்ன வேணும், பிடிச்சது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு அவங்களோட மனநிலையை மாற்றிக்கொண்டே இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. உங்களோட வேலை பளு, உங்களுடைய மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனையில் இப்படி ஆனதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு என்றைக்கும் அவங்கள சொல்லிடாதீங்க. அவங்கள நல்ல பாதுகாப்பாகவும் அன்பாகவும் பார்த்துக்கோங்க. எப்போ அவங்க கூட இருந்து பார்க்க முடியலனாலும் எப்போல்லாம் அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ அப்போல்லாம் அவங்க கூட நல்ல பாசிட்டிவாக பேசுங்க. நல்ல வந்து உணவு சாப்பிட்டியாமா, நான் உனக்கு இந்த மாதிரி உணவுகள் வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக நீங்கள் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாலும் அதை அவங்க வந்து சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுவாங்க. பெண்களாகி நீங்கள் வந்து கண்டிப்பாக அபார்ஷன் ஆனதுக்கப்புறம் உங்கள் உடல்நிலை நல்லா தேரணும், உங்களுக்கு ஹார்மோன்லாம் நல்ல பழைய நிலைமைக்கு வரணும், நல்ல புரதச்சத்துக்கள், நல்ல பச்சை காய்கறிகள், பால், பழம், தயிர் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. நிறைய புரோட்டீன் இருக்க மாதிரியான உணவு வகைகளை உங்கள் உடம்புல வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது அடுத்து நல்ல குழந்தைய உங்களுக்கு வந்து தருவாங்க. ஸோ எப்போதுமே யாரும் வந்து கவலையே படாதீங்க. நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருந்தால் தான் நம்மளோட ஹார்மோன் வந்து பயங்கரமாக சேஞ்சஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க, கடவுள் மேலே நம்பிக்கையே கொடுங்க. கடவுளே எனக்கு அடுத்த குழந்தை நல்ல குழந்தையா நீ நல்லபடியாக பாதுகாத்து கொடு அப்படின்னு மட்டும் கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். தேங்க்யூ.